நம்முடைய திரு ரமேஷ் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைகிறார். திரு ரமேஷ், இந்த ஸ்பீச்சோடைய ஹைலைட்ஸா நீங்க என்ன பாக்குறீங்க? வழக்கம் போல ஒரு படம், சில திரைப்படங்கள்ல ஒரு சில சீன் வச்சிருப்பார், கிளைமேக்ஸ் சீனுக்கு சில வசனங்கள். அந்த மாதிரி வசனமா தான் இருக்கு. முதலில் இந்த அவருடைய உரை என்பது இன்றைக்கு அதிமுகவுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்திருக்கும். ஏனென்றால் அவங்களை விமர்சிக்கவே இல்லையே சார். சென்று திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்து 1 மணி நேரத்திற்கு மேல் பேசிவிட்டு வந்து நாங்கள் கூட்டணி பற்றி பேசவே இல்லை என்று மீடியா காதில் பூ சுற்றுவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி முயன்று வந்தார். அதற்கு காரணம் என்னவென்றால், அங்கே பேசப்பட்ட விஷயங்கள், நிபந்தனைகள் தொடர்பாக அவரால் முழுமையாக விளக்க முடியாத நிலையில், அதே சமயம் அவருக்கு இன்னமும் விஜய் வரமாட்டாரா என்ற ஒரு நப்பாசை இருந்த நிலையில் கால அவகாசத்தை எடுத்துக்கொண்டு தேர்தலுக்கு இன்னும் நிறைய அவகாசம் இருக்கிறது என்ற கருத்தை சொல்லிவிட்டு, அதே நேரத்தில் கூட்டணி பற்றிய ஒரு நிச்சயமற்ற என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. ஏய், உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். கருத்தும் வேண்டாம் என்பதற்காக கொள்கை வேறு, கூட்டணி வேறு, எந்த கூட்டணியில் தான் யார்தான் நிலையாக இருக்கிறார்கள் என்று மொத்தமாக ஒரு குழப்பமான அவியலான பேட்டியாக அந்த பேட்டி இருந்தது. இன்றைக்கு விஜய் ஒரே போடாக போட்டு விட்டார். 2026 தாவேகா ஆட்சி அமைக்கும். அதுல யாருக்காவது இடம் அளித்தால் அளிப்போம், இதெல்லாம் நடக்குதா என்பது வேற. அதாவது ஒரு சுலவடை உண்டு. கணவனும் மனைவியும் இன்னும் திருமணமே நடக்கவில்லை, அவர்களுக்கு நிச்சயம் நடந்திருக்கிறது. அந்த நிலையில் முதல் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று ஆலோசனை நடத்தினார்களாம். அதை போல இவர் இன்னும் இந்த கட்சி போய் மக்களிடம் போய் சேரவே இல்லை. பூத் கமிட்டி அமைத்து அந்த மாநாடே இனிமேல் தான் நடத்த போகிறார். இந்த நிலையில் ஆட்சியை பிடிப்பது போலவே அவர் ஒரு கனவில் இருக்கிறார். இதுல வேற 50 ஆண்டு காலமும் 75 ஆண்டு காலமும் ஆகிய இயக்கங்களுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுகிறார் இயக்கங்களை பற்றி. அதே போல இன்றைக்கு பல மாநிலங்களில் ஆட்சி செய்கிற மத்திய அரசை பார்த்து, மோடிஜி என்ன ஜி, இதெல்லாம் பஞ்சு டயலாக் எல்லாம் எடுபடாது, விஜய்க்கு யாராவது சொல்லணும். போன மீட்டிங் என்ன ப்ரோ, வாட் ப்ரோன்னாரு, இப்போ புதுசா ஜி போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆகவே விஜய் பகல் கனவில் மிதந்து கொண்டிருக்கிறார். விஜய் எம்ஜிஆர் அல்ல. எம்ஜிஆர் என்பது ஒரு மாபெரும் எழுச்சியின் அடையாளம். தமிழக அரசியல்ல ஒரு புதிய எழுச்சி உருவான எழுச்சியின் அடையாளம். அவர் 72 கட்சி தொடங்கி 6 மாதங்களுக்குள் நடந்த ஒரு நாடாளுமன்ற இடைத்தேர்தலை துணிவோடு எதிர்கொண்டவர். அது மட்டுமல்ல, புதுச்சேரி தேர்தலை எதிர்கொண்டார் கட்சி தொடங்கி. அதன் பிறகுதான் சட்டமன்ற பொதுத்தேர்தல். கோவை மேற்கு தொகுதி அதற்கு முன்பாக எதிர்கொண்டார். இந்த 3லும் வெற்றி. திண்டுக்கல்ல வெற்றி, புதுச்சேரி சட்டசபையில் வெற்றி, கோவை மேற்கில் வெற்றி. இது முளைத்து 3 இலைகளை விடவில்லை. அது மட்டுமல்ல, இவர் கட்சி ஆரம்பித்த பிறகுதான் நாடாளுமன்ற தேர்தல். சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காவது ஒரு சாக்கு சொல்லலாம். அதிமுக திமுக கடந்த காலங்களில் சொன்னதை போல பண விநியோகம் தாராளமாக நடைபெறும் ஆளுங்கட்சியினால் என்று அது அதிமுகவும் சொன்னது, திமுகவும் சொல்லியது. அதிமுக ஆட்சி காலத்தில் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதற்கு இவர் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்காமல் பிணங்கால் பிடரின் அடிபட ஓடியது ஏன் விஜய்? ஆகவே விஜய்க்கு ஒன்றும் இந்த ஸ்கீம் தான். மீடியா ஹைப்பில் வண்டி ஓட்டுகிறார். விஜய் தனித்து நிற்பாரானால், துணிந்து தனித்து நிற்பாரானால் 10% வாங்குவது கூட கடினம். ஏனென்றால் திமுக எதிர்ப்பு வாக்குகளை இன்னொரு அணிதான் வாங்குமே தவிர களத்தில் விஜய் நிற்க மாட்டார் என்பதுதான் என்னுடைய பார்வை. 2026 வேற மாதிரி இருக்கும். அது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே என்கிறார். பார்க்கலாம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.